போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காணொலியில் நம்ம ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு 70 நாட்கள் தான் நம்மளுக்கு ஒரு ரவுண்டாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம உயிர்மை அகாடமி சார்பில் தமிழ் வகுப்புகள் நம்ம வழங்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வகுப்புகள் தரமான முறையிலையும் உங்களை அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆகிற முறையிலையும் தான் அந்த வகுப்புகள் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற டைமில் நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். கண்டிப்பாக தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் புணர்ச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் இந்த புணர்ச்சியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ புணர்ச்சி வகுப்புகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜனவரியிலே ஒரு 10 கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். அந்த 10 வகுப்புலே ஸ்கூல் புக்கில் இருக்கிற புணர்ச்சியை நம்ம ஒரு 90% கவர் பண்ணியிருந்தோம். அதை தாண்டி நிறைய விதிகள் நடத்தி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம அதை முடிச்சுட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நன்னூலில் இருக்கிற முக்கியமான விதிகள், இளங்கோமரனார் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான விதிகள், இது இல்லாமல் வடமொழி புணர்ச்சி, ஸோ இந்த புணர்ச்சிகள்லாம் நம்ம கவர் பண்ணி முடிச்சா மட்டும்தான் ஸோ புணர்ச்சின்ற தலைப்பு நம்மளுக்கு முழுமையடையும். சரியா? அப்ப 100% தலைப்பை நம்ம படிக்கணும் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பை 100% உங்களுக்கு புரியுற மாதிரியும் கான்செப்ட் ஓரியன்டா 100% நான் உங்களுக்கு கொடுக்கறது நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஒரு டாபிக் மட்டும் ஆர்வத்தோட கத்துக்கிட்டு அதனால கிடைக்கிற பலனை அவன் உணர்ற பட்சத்துல அவனுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆயிடும். அப்ப ஒரு தலைப்பை இந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அடிப்படையோட இவ்வளோ டேட்டாவை கவர் பண்ணி படிச்சுட்டா அதுலேருந்து கேட்குற எல்லா வினாக்களையும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ சேம் எல்லா டாப்பிக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு விஷயம் அவனுக்கு ஆழமாக பதியும். அதை ஏற்படுத்தணும்னு தான் நான் உண்மையாலுமே நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 100% உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போகிறத விட இதுதான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் எந்த அகாடமியில் படித்தாலும் சரி, எந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் படித்தாலும் சரி, உங்கள் வெற்றிக்கு 99% நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்க உழைச்சா, நீங்க புரிஞ்சுக்கிட்டா, நீங்க ஆர்வமா இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதை நீங்க ஒத்துப்பீங்க நான் நம்புறேன். ஸோ அதனால தான் அதையும் நான் சொல்றேன். அதனால தயவு செய்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உழைக்கிற மெத்தடை கத்துக்கோங்க. ஒருத்தன் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாவோட நிறுத்திடாம மெத்தடை பாருங்க. ஓ, இப்படி நடத்தினா இப்படி நல்லா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா அதை கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்மளோட புணர்ச்சி வகுப்புகள் இருக்கும். நம்ம இது வரைக்கும் நடத்தின எல்லா புணர்ச்சி வகுப்புலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நன்னூல் 100 ரூபாய் வச்சு தான் நடத்திருப்போம். ஸோ இப்போதான் நீங்க டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லை கால்புரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வகுப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால நீங்க தொடர்ந்து வகுப்புகள் பாருங்க. ஸோ வகுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில 6 மணிக்கு உங்களுக்கு வகுப்புகள் வரும். ஸோ ஒரு 1 வீக் தானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் மாதிரி கூட கொடுத்து நான் கொண்டு போறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் அந்த 10 வகுப்புகள், அந்த 10 வகுப்புகள் நம்ம டெய்லி கொடுக்க போறோம். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை தொடர்ந்து உங்களுக்கு பேலன்ஸ்ல இருக்கிற எல்லா புணர்ச்சியும் நான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்ல புணர்ச்சி வகுப்புகள் நடக்கும். நீங்க தவறாம அட்டன் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த புணர்ச்சியை நம்ம முதன்மைப்படுத்துறோம்னு வச்சுங்களேன். ஸோ பர்சனலாக இப்போ எனக்கு புணர்ச்சியோட சின்ன புரிதல் மட்டும்தான் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு சொல்ல பிரிக்கும் போது புரியாத ஒரு பொருள் புரியும். அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் உருவாகும். பரவாயில்லையே, அந்த சொல் சேர்ந்து இருக்கும் போது என்னன்னே தெரியல, பிரிச்சதுக்கு அப்புறம் பொருள் புரியுது, அது ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு போட்டித் தேர்வு மாணவனுக்கு புரியாத ஒரு விஷயம் புரியறதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது. இந்த ஃபீல்டில் அதான மகிழ்ச்சி. அப்ப அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பா புணர்ச்சி கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தலைப்பு இருக்கு, எல்லாரும் படிக்கிறோம், அதுல இருக்கிற 90% விஷயம் எல்லாருக்கும் புரியும். ஆனா அதுல இருக்கிற ஒரு 10% விஷயம் யாருக்குமே புரியாது. யாருக்குமே புரியாது. அப்ப எனக்கும் புரியாது நம்ம போறதுல என்ன பலன்? யோசிச்சு பாருங்க. அந்த யாருக்குமே புரியாதது உங்களுக்கு புரிஞ்சா அதான வெற்றி. அதை தான் புணர்ச்சி கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2-3 சாம்பிள் சொல்லணும்னா, எச்சத்தை எடுத்துங்க, பெயரெச்சம் வினையச்சத்தை எடுத்துங்க. தெரிநிலை பெயரெச்சமோ தெரிநிலை வினையச்சமோ எல்லாருக்கும் தெரியும், எளிமையாக புரியும், அது டவுட்டே வராது. ஏன்னா செயலையும் காலத்தையும் காட்டோம்னா தெரிநிலை பெயரெச்சம் தெரிநிலை வினையச்சம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் குறிப்பு பெயரெச்சம் குறிப்புன்ற வார்த்தை கேட்டாலே சில பேர் பயம் வந்துடும், என்ன குறிப்புன்னு. அப்போ படித்தாலும் மனப்பாடம் பண்ணி படித்து வச்சிருப்பாங்க, ஒரு 10 எடுத்துக்காட்டு படித்து வச்சிருப்பாங்க, அதை தாண்டி கேட்டால் பயம். சரியா? அப்போ அதை புரிஞ்சுக்கணும்னா புணர்ச்சி தேவை. சரியா? இப்போ பாருங்களேன், ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு. வந்த பையன் பெரிய பையன். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். சரியா? சோ வந்த என்ற எச்சமும் பெரிய என்ற எச்சமும் பையன் என்ற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது ரெண்டும் பெயரெச்சம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது தெரிநிலை பெயரெச்சம், இது குறிப்பு பெயரெச்சம். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் கூட பல பேருக்கு தெரியும், சொல்லிடுவாங்க, மனப்பாடம் பண்ணிடலாம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். இது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. புக்ல இருக்கிற ஒரு 5-6 எடுத்துக்காட்ட படிச்சிருவாங்க. சரி, அது முக்கியமா குறிப்பு பெயரெச்சத்துக்கு புக்ல இருக்கிற எடுத்துக்காட்ட மனப்பாடம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அவன் அதை மட்டுமா கேட்பான்? கான்செப்ட் ஓரியன்டா அவன் எதை வேணா போய் கேட்பான். அந்த மாதிரி ஒரு வினா வரலனா ஓகே, அந்த மாதிரி ஒரு வினா வந்துருச்சுன்னா அதை நீங்க சரியா எதிர்கொண்டா மட்டும்தான் அரசு பணி அடைய முடியும். அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க.
அதை அடையிறதுக்கு அதை ஆன்சர் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருப்பானா இருக்க மாட்டானா? கண்டிப்பா இருப்பான். அப்ப அவன் தான் நம்மளுக்கு போட்டி, அவன் இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அப்ப பாருங்க, இப்ப வந்த இது எப்படி பிரிக்கலாம் நம்ம? பாருங்க, பார்க்க தான் சின்னதா இருக்கு, பிரிக்கும் போது எவ்வளவு பெருசு போகுது பாத்தீங்களா? பெரிய இதை எப்படி பிரிக்கலாம்? என்ன சார் புணர்ச்சின்னு சொல்லிட்டு பகுபத அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்கீங்க? அந்த புணர்ச்சியோட அடுத்த கட்டம் தான் அந்த பகுபதமே, சரியா? வேற்றுமை, இந்த புணர்ச்சி, இந்த பகுபதம் எல்லாம் முக்கியமான தலைப்பு. அதுல இருக்கிற முக்கியமான 2 தலைப்பு நம்ம யூடியூப்ல நடத்தியிருக்கோம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு தெரிநிலை பெயரச்சம், அது செயலையும் காலத்தையும் காட்டுது. நான் 100% நம்பணும்ல. செயல் என்ன செயல் இருக்கு? வான்ற செயலை காட்டுதா? இத்து என்பது இறந்த கால இடைநிலையா? இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலை. கிறு, கின்று, ஆணின்று நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவ்வு எதிர்கால இடைநிலை. அப்ப எனக்கு இந்த எச்சம் ஒரு பெயரச்சம் தெரியும், ஏன்னா அது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அது ஓகே. இது தெரிநிலையும் நான் 100% நம்பணும்னா இது செயலையும் காட்டணும், காலத்தையும் காட்டணும். அப்ப அது எனக்கு ப்ரூஃப் இருக்குல்ல. வான்ற செயலையும் காட்டுது, இத்துன்ற இறந்த காலத்தையும் காட்டுது. அப்ப வந்த பையன் என்பது ஒரு தெரிநிலை பெயரச்சம் தான். சரி, இதை பிரிச்சிருக்கோம்ல. சோ வா என்பது பகுதி, இது வான் மறந்து விகாரம். இத்து என்பது சந்தி, அது இந்துன் மறந்து விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை, நம்ம எல்லாம் படிக்கிறோம். ஆ என்பது பெயரச்ச விகுதி. சோ நான் இங்க முதன்மைப்படுத்தப்படுது, தெரியுதா? அப்ப விகுதிகள் அவ்வளவு முக்கியம். நீங்க போய் பாருங்க, நம்ம சேனல்ல வகுப்பு கொடுக்கலன்னு நீங்க கேட்குறீங்க, அதுல நான் என்ன எனக்குமே உண்மையாலுமே சத்தியமா அதுல வருத்தம் தான். ஆனா விகுதிகளை மட்டும் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தன்மை விகுதி, முன்னிலை விகுதி, படர்க்கை விகுதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவேற்கும் போது இந்த மூவிடங்கள் எப்படி தெரியும், இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல வகுப்புகள் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த 6 மணி நேரம் வகுப்பை நீங்க பார்த்து இருக்கிற பட்சத்துல ஒருமைப்பன்மையில நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்ம எந்த தலைப்பை தொட்டாலும் டெப்தா அதிகபட்சத்தை நடத்தி வச்சிருக்கோம். சரி, நீங்க பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கு வந்துடலாம். அப்ப ஆ என்பது என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. அப்ப இது ஒரு பெயரச்சன்னு எனக்கு தெரியுது, இதுல இருக்கிற செயலும் காலமும் எனக்கு இருக்கும்போது இது ஒரு தெரிநிலை பெயரச்சன்னு எனக்கு தெரியுது, முடிஞ்சிருச்சு. சரி, இது குறிப்பு பெயரச்சத்துக்கு வரலாம். குறிப்பு பெயரச்சனை என்ன? செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டாது. எதை மட்டும்தான் காட்டும்? பண்பை மட்டும்தான் காட்டும். பெருமைன்ற பண்பு உங்களுக்கு கிளியரா தெரியுதா? பெருமை பிளஸ் ஆ தான் பெரிய. இதை உணராம நம்ம போட்டி தேர்வு எவ்வளவு நாளா படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப இதை புரிய வைக்கிறது புணர்ச்சி மட்டும்தான், சரியா? இது எப்படி புணர்ச்சி அடிப்படையில் பெரியன் மாறும்? கவனிங்க, ஈறுபோதல் மை போயிடுமா? பெரு பிளஸ் அ, ரு இரு கூட்டல் உ, இடையூகரம் ஈயாதல். இது எல்லாமே நம்ம யூடியூப்ல நடத்தி தான் கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய பெரு இரு பிளஸ் உ, இடையூகரம் ஈயாதல். அப்ப இந்த ஊ எப்படி மாத்திக்கலாம்? ஈயா மாத்திக்கலாம். இந்த விதி பேரு இடையூகரம் ஈயாதல். அப்ப இரு கூட்டல் ஈ எனக்கு என்ன கிடைக்கும்? ரீன் கிடைக்குமா? அப்ப பெரு பெரின் மாறுமா? சோ பெரி பிளஸ் ஆவா ரீ, இரு பிளஸ் ஈயா, இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்தா. அப்ப நிலைமொழி இறுதியிலையும் ஒரு உயிரெழுத்து, வருமொழியின் முதலையும் ஒரு உயிரெழுத்து. இப்படி 2 உயிரெழுத்து சேரும் பொழுது ஓசைகள் சேராது. தமிழ்ல 2 உயிரெழுத்து இணையுமா? இணையாது. அதை இணைக்கிற மெய் உடம்படும் மெய். தமிழ்ல 2 உடம்படும் மெய் இருக்கு. என்னென்ன உடம்படும் மெய் இருக்கு? ஒன்னு ஈ, இன்னொன்னு இவ்வு. இதுல எந்த மெய்யின் முடிவு பண்றவர் யாருன்னா நிலைமொழியோட இறுதியில இருக்கிற உயிரெழுத்து. இந்த இடத்துல இ ஈ ஐ இருந்தா ஈ வரும். அந்த 3 தவிர்த்து மற்றது இருந்தா இவ்வு வரும். அப்ப எனக்கு ஈ இருந்தா என்ன வரும்? ஈ வருமா? சோ அப்ப பெரி பிளஸ் ஈ பிளஸ் ஆ, ஈ கூட்டலா யா, அப்ப என்ன கிடைச்சிடும் எனக்கு? பெரிய. அப்ப பெரியன்றது ஒரு குறிப்பு பெயரச்சம் தான். அது எந்த அளவு நம்மளால அக்யூரேட்டா உணர முடியுதுன்னு பாருங்களேன். பெருமைன்ற பண்பு இருக்கு, ஆன்ற பெயரச்ச விகுதி இருக்கு. அப்ப ஒரு பெயரச்சம் செயலையும் காலத்தையும் காட்டாம பண்பை மட்டும் காட்டினா அது என்ன பெயரச்சம்? குறிப்பு பெயரச்சம். ரெண்டுலுமே என்ன விகுதி இருக்கு? ஆ என்ற பெயரச்ச விகுதி இருக்கு. அப்ப இந்த புரிதலை புணர்ச்சியால மட்டும் தான் ஏற்படுத்த முடியும். இது மட்டும் இல்ல, சொல்லணும்னா இன்னும் 2-3 மணி நேரம் சொல்லலாம். இந்த புணர்ச்சியை பத்தி ஒன்னொன்னா எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப கரியன் குறிப்பு வினைமுற்றுது. கரியன் குறிப்பு வினைமுற்று, கருமை பிளஸ் அன். இது எப்படி பிரிக்கலாம்? கருமை பிளஸ் அன். நீங்க அப்படியே புக்ல பாருங்க, நான் சொல்ற விளக்கம் இருக்கும். தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு 6 அடிப்படையானது. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6ம் வெளிப்படுமாறு அமைஞ்சா அது தெரிநிலை வினைமுற்று. ஆனா குறிப்பு வினைமுற்றுனா என்னன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இந்த 6ல் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு
காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. சரி, இதான் குறிப்பு வினைமுற்றுக்கான விளக்கம். இப்ப அந்த குறிப்பு வினைமுற்றுக்கான விளக்கத்தை இந்த புணர்ச்சி அடிப்படையில இதை பிரிச்சிருக்கோம் தெரியுமா? இதை வச்சுதான் புரிய வைக்க முடியும். இப்ப எப்படி சொல்லலாம்னா, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த 6ல 1 அடிப்படையாக கொண்டுமா? கருமை என்பது அடிப்படையாக கொண்டிருக்கா? அப்ப 6ல 1 அடிப்படையாக கொண்டிருக்கா? காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்யறவரை மட்டும் வெளிப்படையாக காட்டாது. நான் செய்யறவர் அன் என்பது ஆண் பால் வினைமுற்று விகுதி. அப்ப அந்த விளக்கத்தில இருந்து இந்த எடுத்துக்காட்டை பிரிச்சதன் மூலமா நம்மளால 100% பொருத்தி பார்க்க முடியும். அப்ப இது 6ல 1 அடிப்படையாக கொண்டிருக்கு. இதுல எங்கேயாச்சும் காலம் தெரியுதா பாருங்க? எந்த காலமுமே இல்லை. இதுல எங்க காலம் இருக்காது? இருக்கு பாருங்க. இதான காலம். இதான் காலம் காட்டுற இடைநிலை. இதுல காலத்தை காட்டல, ஆனா செய்யறவரை காட்டுது. யாரு செய்யறவரு? அன் இருக்கு பாருங்க, இதுதான் செய்யறவரு. அப்ப என்ன அர்த்தம்? இது கருமை நிறத்தை உடையவன், இல்ல கருமை நிறத்தை பெற்றவன், கருமை நிறத்தை பெறுகின்றவன், கருமை நிறத்தை பெறுபவன் காலத்தை குறிப்பா காட்டும். அதனாலதான் அது குறிப்பு வினைமுற்று. சரியா? இது போல நிறைய கான்செப்ட் இருக்கு. சோ புணர்ச்சியால மட்டும்தான் கடினமான இடம் நம்மளுக்கு எளிமையாகும். இன்னும் பல்வேறு தலைப்புகள் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒருமை பன்மையில கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர்ல நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும், சிறியனவாய் இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறோம்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்களேன், நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்குமா, சிறியனவாய் இருக்குமா? சிறியனவாய் இருக்கும். ஏன்னா நதிகள் பன்மை. சரியா? அப்ப இப்ப சிறியதாய நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? சிறியது பிளஸ் ஆய். தூ என்பது ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி, ஒன்றன் பால். சிறியனவாய். ஆ என்பது என்னது? பலவின் பால் விகுதி. என்னது? பலவின் பால் விகுதி. விகுதிகள் படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அப்ப தூ என்பது ஒன்றன் பால், ஆ என்பது பலவின் பால். அப்ப நதிகள் என்பது என்னது? பலவின் பால் தானே. அப்ப சிறியனவாய் இருக்கும். அப்ப சிறியன பிளஸ் ஆய் சிறியனவாய் என்ன விதி? நம்ம உடம்பொடுமை விதி. சிறியது பிளஸ் ஆய் சிறியதா என்ன விதி? குற்றியல் உயர் புணர்ச்சி விதி. அதுல விதி இருக்கு. தூ இத்து கூட்டல் உயிர்வர் நுக்கரன்மை விட்டோடு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சேம் நம்ம இப்ப பார்த்தோம்ல, இன்னு கூட்டலா உயிரெழுத்து உடம்படுமை. இங்க இவ்வு வரும், இவ்வு கூட்டலா வா. சோ இந்த மாதிரி புணர்ச்சியோட தாக்கம் நிறைய இருக்கும். ஏன் ஒரு திருக்குறளா இருக்கட்டும், ஒரு அறநூலா இருக்கட்டும், அதுக்கு புணர்ச்சி எவ்வளவு தெரியுமா முக்கியம்? இப்ப அருளுடைமை அதிகாரத்துல சாம்பிளுக்கு ஒரு திருக்குறள்னா பாருங்க. புணர்ச்சியோட புரிதல் இல்லாம கண்டிப்பா திருக்குறளை 100% புரிஞ்சு படிக்கிறது சாத்தியமே கிடையாது. அந்த புணர்ச்சியின் மூலியமாவும் சொற்பொருளோட நாலேஜ் அதிகமா இருக்கிறதன் மூலியமாவும் உங்களுக்கு செய்யுள் ரொம்ப எளிமையா மாறிடும். சரியா? சரி, இந்த திருக்குறள் பாருங்களேன். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். சோ இதுல இருக்கிற மெயினான வார்த்தை என்னன்னா திருளாதான் அருளாதான். நிறைய திருக்குறள் இந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் பிடிச்சிட்டாலே திருக்குறளை பிடிச்சிடலாம். சரி, திருளாதான் எப்படி பிரிக்கலாம்? தெருள் பிளஸ் ஆ பிளஸ் இத் ஆண். சரியா? திருளாதான். அப்ப தெருள் என்பது பகுதி, ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இத் என்பது சந்தி. சார் சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தானே வரும். இது என்ன இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில வருது? வரும், ரேரா வரும். சரியா? சோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரதான் சந்தி. சில நேரம் சந்தி சாரியை வர வேண்டிய இடத்துல வரும், சாரியை சில நேரம் சந்தி வர இடத்துல வரும். சரியா? சோ அப்ப இத்து என்பதுங்க சந்தி. அப்ப தெருள்னா என்னது? தெளிவு. தெருள்னா என்னது? தெளிவுன்னு அர்த்தம், அறிவுடைமையின் அர்த்தம். அப்ப அந்த ஆ என்பது என்னது? எதிர்மறை. இப்ப உண்ணாமைன்னு வச்சுங்களேன். இப்ப உண்ணுதல்னா என்னது? சாப்பிடுறது. உண்ணாமை. உண்ணாமை எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் ஆ கூட்டல் மை. அப்ப உண்ணா சாப்பிடுறது, ஆனா எதிர்மறை. அப்ப என்ன அர்த்தம்? சாப்பிடாதுன்னு அர்த்தம். உண்ணுனா சாப்பிடுறது நேர்மறை. இந்த ஆ எதை குறிக்குது? எதிர்மறையை குறிக்குது. அப்ப உண்ணாமைனா சாப்பிடலன்னு அர்த்தம். அதே போலதான் தெருன்னா அறிவுன்னு அர்த்தம். ஆனா அப்ப எதிர்மறை, அறிவற்றவன் அர்த்தம். அப்ப தெருளாதான்னு அறிவு இல்லாதவன் அர்த்தம். சோ தெருளானது அறிவு அடங்கிய நிலைதான் தெருள். அப்ப நம்ம பிரிக்கிறதன் மூலயமா மட்டும்தானே இந்த தெருளாதனோட முழுமையான பொருளை நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிறோம். சோ இப்ப தெருளாதான்னு அறிவற்றவன். மெய் பொருள், மெய் பிளஸ் பொருள்
கண்டற்றால். சோ கண்டு பிளஸ் அற்று பிளஸ் ஆல் எப்படி பிரிக்கலாம்? ஆல் வருதா? ஆல் என்பதில் அசைநிலை. அதுனா அசைநிலை. சோ பொருளற்றது தான் அசைநிலைன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப கண்டு அற்று ஆல். ஆனா அது என்னென்ன பொருள் உங்களுக்கு சொல்றேன். தேரின் எப்படி பிரிக்கலாம்? தேர் பிளஸ் இன். இப்ப இந்த இடத்துல தேர் என்பது பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல இருக்கிற தேரா? இல்ல, தேர்தல். அப்படியே அந்த வார்த்தை அனலைஸ் பண்ணி பாருங்க, தேர்தல். சோ அப்ப தேர்தல் எப்படி பிரிக்கலாம்? தேர் பிளஸ் தல். தல் என்பது தொழிற்பெயர் விகுதி, தேர் என்பது வினை பகுதி. அப்ப பாருங்க, தேர் என்றது ஒரு வினை பகுதி. தேர்னா தேர்வு செய்யறது. அப்ப தேர்வுன்ற வார்த்தை ஒரு தொழிற்பெயர், தேர்தல்ன்ற வார்த்தை ஒரு தொழிற்பெயர். சரியா? அப்ப அங்க தேர்னா அது தேர்ந்தெடுக்கிறது. சரியா? ஆராயிறது. தேர்னானது தேர்ந்தெடுக்கிறது, ஆராயறதுன்னு அர்த்தம். சோ அப்ப தேரின்னா ஆராயின். தேரின்னானது ஆராயின். அப்படி இங்க வந்துருங்க. அருளாதான் எப்படி பிரிக்கலாம்? அருள் பிளஸ் ஆ பிளஸ் இத்து பிளஸ் ஆன். செய்யும் எப்படி பிரிக்கலாம்? செய் பிளஸ் இதுல கூட விதி இருக்கு பாருங்க. என்பது அது ஒரு இடைச்சொல். சோ அப்ப தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வேறு இரட்டுமா? இன்னொரு ஈ போய் ஊ கூட சேர்த்தா நம்மளுக்கு செய்யும்ன்ற வார்த்தையே கிடைச்சிருக்கும். சரி, மெயினான வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தைக்கு வந்துருங்களேன். அருளாதான். அப்ப அருள்னா என்னது? தெருள்னா என்னது? சொற்பொருள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப தெருள்னானது அறிவு நிலைன்னு அர்த்தம். அப்ப ஆனானது அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி அருள்னானது கருணைன்னு அர்த்தம், இரக்கம்னு அர்த்தம். அப்ப ஆனானது அருள் இல்லைன்னு அர்த்தம், கருணை இல்லைன்னு அர்த்தம். இப்ப திருக்குறளோட பொருளை பாருங்களேன். அருளாதான் செய்யும் அறம். அருளாதான் செய்யும் அறம் அப்படின்னா என்னது? தாம் மனசுல கருணையே இல்லாத ஒருத்தவன் செய்யற அறத்தை நீங்க ஆராய்ஞ்சா, அப்ப அந்த திருக்குறள் எப்படி போகுது பாருங்க. இது 1, இது 2, இது 3, இது 4. அவ்வளவுதான் திருக்குறள். புரியுதான்னு பாருங்க. தாம் மனசுல அருளே இல்லாதவன், கருணே இல்லாதவன் செய்யற அறத்தை ஆராய்ஞ்சா. இது ஆராய்ஞ்சா தானே இது தேரின்னா அது ஆராயின் தான் அர்த்தம். ஆராய்ஞ்சா அது எது போல தெரியுமா? தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால். அற்று என்பது இங்க என்னது? ஒரு உவம உருபு. உவம உருபுகள் நிறைய இருக்கு. போல, அன்ன, அற்று, மான, கடுப்ப, நேர, நிகர, உழற நிறைய இருக்கு. அற்று என்பது ஒரு உவம உருபு. ஈக்குவல் டு போல, அது போல, போன்ற, அதுதான் அற்று. சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு திருக்குறள் சூப்பரா புரியும் பாருங்களேன். அப்ப தன் மனசுல கருணையே இல்லாத ஒருத்தன் செய்யற அறம், அதை ஆராய்ஞ்சா அது எதுக்கு தெரியுமா சமமானதான்? எதுக்கு தெரியுமா எது போல தெரியுமா? அது பாருங்க போல. அது எது போல தெரியுமா? சுத்தமா அறிவே இல்லாத ஒருத்தவன், நம்ம லோக்கலாவே புரிஞ்சுக்கலாம். அறிவே இல்லாத ஒருத்தவன் ஒரு மெய் பொருளை, ஒரு நூலோட மெய் பொருளை உணர்ந்தது போல. அறிவு இல்லாத ஒருத்தவனால ஒரு நூலை படிச்சு அதோட உண்மையான பொருளை உணர முடியுமா? உணர முடியாது. பயன் இல்லை. பேருக்கு வேணா நான் அந்த நூலை எடுத்து படிச்சுட்டான்னு நான் சொல்லலாம். ஆனா அவன் தான் அறிவு இல்லாதவனாச்சே. கண்டிப்பா அவனோட உண்மையான பொருளை அவனால உணர்ந்திருக்க முடியவே முடியாது. அதே போலதான் பணம் இருக்கேன்னு ஒருத்தர் உதவி செய்யலாம். ஆனா அவர்கிட்ட இரக்க குணமும் தான் மனசுல அருளும் இல்லைன்னா அந்த உதவியால அவருக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. அப்ப இருக்குன்னு செய்யறது உதவி இல்லை, இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும்னு ஒரு மனசோட செய்யறதான உதவி. ஸோ அப்படி ஒரு ஆழமான பொருளை உங்களால புணர்ச்சி மூலியமா அடைய முடியும். சரியா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை கத்துக்கிட்டு நீங்க தனியா முன்னேறணும். இதுதான் விஷயம், கத்துக்கிட்டு நீங்க தனியா முன்னேறணும். அதுக்கு புணர்ச்சி மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அப்ப இந்த திருக்குறளை எந்த ஆங்கில படிக்கணும் பாருங்க. நம்ம அப்ப திருமுறை சொல்லிடுற பாருங்க, இதை நம்ம எப்பயுமே பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க இந்த திருக்குறளை 30 வாட்டி படிப்பீங்க, மறந்து 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 மறந்து. ஆனா இந்த போல கான்செப்டை நீங்க படிச்சுட்டீங்கன்னா இது எப்பயும் உங்களுக்குள்ளதான் இருக்கும். அதை நீங்க உச்சரிக்க கூட தடுமாறுவீங்க, ஆனா அதோட பொருள் உங்களுக்குள்ள இருக்கும். அதனால உங்களால ஆன்சர் எளிமையா டிஎன்பிசியில் எடுக்க முடியும். ஸோ அப்ப பாருங்க, அருளே இல்லாதவன் செய்யற அறம், அந்த அறத்தை நம்ம ஆராய்ஞ்சா அது எது போல? அறிவே இல்லாத ஒருத்தவன் ஒரு மெய் பொருளை கண்டுபிடிச்சது போல. கண்டுன்னு இருக்கா? கண்டுபிடிச்சது போல. ஸோ இதான் அந்த பொருள். ஸோ இது போல நிறைய திருக்குறள் நான் உதாரணம் காட்டலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வகுப்புல கூட பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட தமிழ் வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமா சொல்றேன், நான் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்க முழுமையா பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம புணர்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு இருக்கிற புணர்ச்சி நம்ம 10 நாள் கொடுத்துட்டு, ஸோ 11வது நாள்லேருந்து நான் உங்களுக்கு அதில் இருக்கிற அடிஷ்னலான புணர்ச்சி நான் ஆட் பண்ணி தரேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தாலும் ஒரு விஷயம் போல் நீங்கள் திரும்ப பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மற்ற தகவல் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இலக்கணத்தில் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு உயிர்மை அவங்க கூட இருக்கும். இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக உங்களுக்கு மொத்த தமிழ் வகுப்புல எனக்கு தேவை, எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பற்றி நான் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த ஒரு காணொலியில் பேசலாம். வகுப்புகளோட நீளத்தை பற்றியும், ஸோ வகுப்புகளோட குவாலிட்டியை பற்றியும். கண்டிப்பாக நேரம் அதிகமாக தான் இருக்கும்.
அடிப்படையை கத்துக்க ஒருத்தவன் நேரத்தை செலவிடுறதுக்கு வருத்தப்படுறான்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வார்த்தை காமராஜர் சொல்லியிருப்பாரு, வெற நெல்லுக்கு கணக்கு பார்த்தா விளைச்சலே மிஞ்சாதுன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, வெற நெல்லு கணக்கு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவனுக்கு ஈல்ட கொடுக்கறது, வருமானத்தை கொடுக்கறது. அது போலதான் அடிப்படைக்கு கொடுக்குற நேரத்துல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். அதனால அடிப்படை வேணுமா, ஆர்வம் இருக்கா, நேரத்தெல்லாம் பார்க்காம நீங்க பாக்குற பக்குவத்தை உள்ள வச்சுக்கோங்க. அந்த பக்குவத்துல இருந்தா மட்டும் நீங்க நம்மள்ட்ட எந்த ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்க. அது ஓப்பனாவே சொல்றேன் பாருங்களேன், நீங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, எல்லாரும் வாங்கலாம். நான் சத்தியமா சொல்லல. நேரம் அதிகமா தான் இருக்கும், எல்லா கான்செப்டும் டெப்தா தான் இருக்கும். அதை பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு மொத்த இலக்கணமும் நம்ம கவர் பண்ணி கொடுப்போம். எழுத்து சொல்ல இருந்து A to Z எல்லா தலைப்புமே இப்போ நம்ம தவம்ல போயிட்டு இருக்கு. இப்போ தவம் 2.0 25th வரப்போகுது. ஸோ அதுலேயும் நம்ம அப்படி தான் கொடுக்க போகிறோம். 25 நாள் 50 வகுப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எழுத்து இலக்கணத்தில் எல்லா தலைப்பு, சொல்லி இலக்கணத்தில் இருக்கிற எல்லா தலைப்பு. அப்போ அந்த தலைப்பெல்லாம் முடிச்சுட்டாலே பாடத்திட்டம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் கடை. சரியா? சரி, ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். அதுக்கு தமிழ் பகுதிக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன். ஆல் த பெஸ்ட். நன்றி.